ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் ஸ்டோரிஸ். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு வெட் கிரைண்டர் ரிவ்யூ தான். நான் ஸ்மார்ட் ஃபிங்கர்ஸோட கம்ஃபர்ட் ப்ளஸ் என்ற பிராண்டை வாங்கியிருக்கேன். இது கூட மாவை தள்ளுறதுக்கு ஸ்பேச்சுலா, ஆட்டா மிக்சர், கோகோனட் கிரேட்டர், அதுக்கப்புறமா லிட். இது கூட நமக்கு வாரண்டி கார்டும் கொடுத்துட்றாங்க. இதை அன்பாக்சிங் பண்ணி கிரைண்டிங்க்கு செட் பண்ணுறதுக்குள்ள ஒரு குட்டி சம்பவமே நடந்துருச்சுங்க. அது என்னென்னா, இதை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாமல் தெர்மாக்கோல் கட் பண்ண போயிட்டோம். கடைசியில் அதை மேலே தூக்கினோன்னே கிரைண்டர் வந்துடுச்சுங்க. ஆக்சுவலாக இந்த கிரைண்டர் எதுக்கு வாங்கினேன்னா, என் ஃப்ரெண்டு சொன்னாங்க இது செம்ம லைட் வெயிட்டாக இருக்குன்னு. ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு நான் கல் எப்படி இருக்குன்னு தான் வெயிட்டை பார்த்தேங்க. செம்ம லைட் வெயிட்டுங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதே இல்லை. ஷோல்டர் பெயின், இந்த நெக் பெயின் இருக்கிறவங்களாம் இதை தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். எனக்கு ஷோல்டர் பெயின் இருந்தனால தான் நான் இதை வாங்கவே செஞ்சேன். ஆக்சுவலாக நம்ம மாவு ஆட்டும் போது கை யூஸ் பண்ணி தள்ளி விடுவோம் இல்லைங்களா, ஆனால் இதில் ஒரு சின்ன அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுவே ஆட்டோமேட்டிக்காக தள்ளிக்குது. இந்த மாவை எடுக்கிறதுக்காக அந்த ஒரு சின்ன நாப் கொடுத்துருக்காங்களா, ஸோ அந்த ஒயிட் அண்ட் பிளாக் அந்த ரெண்டும் ஒன்றா இருக்கும்போது க்ளோஸ் பண்ணிட்டோன்னா நல்லா டைட்டாக க்ளோஸ் ஆகிடுதுங்க. இது தாங்க இதோட ஹைலைட்டே. இப்போ இதோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம். இது புது கிரைண்டர்ன்றனால நான் கொஞ்சமாக ரைஸ் ஊற வச்சு அதை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை நாங்கள் யூஸ்லாம் பண்ணலைங்க. ஸோ ஃபஸ்ட்டுன்றனால அந்த கல் கொஞ்சம் பதப்படுத்தணுன்றதுக்காக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இது நல்லா அரையுது, எப்படி அரையுது பாருங்கள். இது ஆடும்போது இந்த சவுண்ட் இருக்குதுங்க. ஆனால் இது லிட்டு கொடுத்தாங்கன்னு சொன்னீங்களா, அது போடும்போது பயங்கர சவுண்டாக இருக்குது. அது கை வச்சுட்டு வந்து இந்த சவுண்ட் இருக்கும் அப்படின்ட்டு. அதனால நம்ம என்ன பண்ணோம்னா, அது மேலே ஒரு வெயிட் எடுத்து வச்சு சவுண்டை கம்மி பண்ணிடுச்சு. இப்போது அதை ஓப்பன் பண்ணும்போது பாருங்களேன், இது ரொம்ப தண்ணியாக இருக்கிறனால பயங்கரமாக வெளியே ஸ்ப்ளாஷ் ஆகிடுச்சுது மாவு. இதே வந்து நான் நெக்ஸ்ட் ஆட்டுறதை காமிக்கிறேன். அதில் வந்து இப்படி வரலைங்க. ஸோ ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா மாவு ஸ்ப்ளாஷ் ஆகிடுது. ஃபஸ்ட்டு எங்களுக்கு தெரியாதனால ஃபுல்லாகவே ஸ்பாயில் ஆகிடுச்சுங்க. தரை எல்லாமே ஃபுல்லாக மாவாக இருந்தது. இதை வந்து நாங்கள் அப்படியே வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், அந்த கல்லில் நம்ம கையே வைக்க வேண்டியது இல்லைங்க. அதுவே எல்லாத்தையும் க்ளீனாக பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ உளுந்தும் ரைஸும் போட்டு ஆட்டுறதை பார்க்கலாம் வாங்க. இப்போ உளுந்தை போட்டுட்டேங்க. உளுந்தை போட்டுட்டு தண்ணியை கொஞ்சம் லைட்டாக ஊற்றிட்டு அந்த சவுண்டு வர்றதுக்காக நான் ஒரு கிளாஸில் வந்து தண்ணியை ஃபில் பண்ணி வச்சுட்டேங்க. நல்லா நைஸாக அரையுது பாருங்கள் நீங்களே. நமக்கு சீத்ரூவாக இருக்கிறனால நமக்கு திரும்ப திரும்ப அதை ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டியதில்லை. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஓப்பன் பண்ணுறேங்க. நல்லா சாஃப்டாக நல்லா பொங்கி வருதுங்க உளுந்து. இப்போ மற்ற கிரைண்டர்னால் நம்ம கையால் எடுக்கணுங்க. கல்லை எடுக்கணும், எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து நமக்கு டபுள் வேலை. இதில் பாருங்களேன், அதுவே ஆட்டோமேட்டிக்காக உளுந்து வந்துடுது. ஸோ நம்ம கல் தூக்குற வேலையே இல்லை. இது கொஞ்சம் ஹைட்டாக வச்சுக்கணுங்க. கொஞ்சம் கீழேயாக இருந்ததுன்னா அந்த மாவு போய் நம்ம கிரைண்டரில் ஒட்டிக்குது. ஸோ உங்களுக்கு அந்த ஹைட்டுக்கு இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உளுந்து திக்காக இருக்கிறனால இவ்வளோ தாங்க வெளியில் வருது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இந்த உளுந்துகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இது கூடயே நான் ரைஸை போட்டு அரைச்சிட்டேங்க. ஸோ ரைஸை போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அந்த நமக்கு தள்ளுறதுக்காக கொடுத்துருந்தாங்களோ ஒரு அட்டாச்மெண்ட், ஸோ அது எல்லாத்தையும் தள்ளிட்டு ரைஸை வந்து பாருங்கள் எப்படி அழகாக எல்லாத்தையும் தானாகவே தள்ளிக்கிச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், உளுந்து எடுத்ததுக்கப்புறம் ரைஸையும் அது கூடயே போட்டு நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ மிச்சம் இருக்கிற மாவையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி எடுத்துட்டேங்க. அந்த நாப் வழியாகவே எடுத்தாச்சு எல்லாத்தையும். நான் கை விட்டு எதுவுமே எடுக்கலைங்க. ஸோ இப்போ நான் தண்ணி விட்டதுக்கப்புறம் காலையில் ரொம்ப தண்ணி விட்டனால ஃபுல்லாக ஸ்ப்ளாஷ் ஆகிடுச்சு. இப்போ லைட்டாக தண்ணி விட்டனால லைட்டாக தாங்க, கொஞ்சமாக தான் பாருங்கள், இவ்வளோ தாங்க வெளியில் ஸ்ப்ளாஷ் அடிச்சது. அதுவும் நமக்கு ட்ரெயின் ஆக இப்போ இது கூட வராது. ஸோ கடைசியாக பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் அந்த கிரைண்டரில் இருந்ததே. இப்போ நம்ம சும்மா எடுத்து கழுவி வச்சுட்டா மட்டும் போதுங்க. நம்ம எல்லாத்தையும் மற்ற கிரைண்டர்னால் எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணுறதே ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும். இது செம்ம ஈஸியாக இருக்குங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.